பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்பதாக. மேகம் போன்ற சாட்சியாகிய சார்லி கிர்க் எ கிளவுட் லைக் விட்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 1993வது வருடத்தில் பிறந்த சார்லி கிர்க் தன்னுடைய 18வது வயதிலிருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 31 ஆண்டுகள் தான். தன்னுடைய 31வது வயதில் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். வாழ்ந்தாலும் இயேசுவோடு தான், மரித்தாலும் இயேசுவோடு தான் என்று வாழ்ந்து காட்டியவர். சார்லி கிர்க் இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஒருமுறை சொன்னார்: நான் வேதாகமத்தை நம்புகிறேன். கிறிஸ்து 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன். இதுவே என் நம்பிக்கையின் அடித்தளம் என்று கூறினார். ஒருமுறை ஒருவர் ஒரு விவாதத்தில் கேட்டார்: எனக்கு மரணம் நேரிட 30 நிமிடங்கள் மாத்திரமே இருக்குமென்றால் கடைசியாக இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். அதற்கு சார்லி கிர்க் சொன்னார்: உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி 30 நிமிடத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். வேதாகமத்தில் இருக்கும் சத்தியங்களை தைரியமாக உரக்க சொன்னவர். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். ஆகையால் ஆண் பெண்ணாக மாறுவதும் பெண் ஆணாக மாறுவதும் மிகவும் தவறு. அது வேதாகமத்திற்கு முரண்பாடானது என்று அழுத்தமாக சார்லி கிர்க் கூறினார். அமெரிக்க தேசத்தில் எங்கு பார்த்தாலும் தேவன் ஏற்படுத்தின ஆண் பெண்ணிற்கு பதிலாக 3ஆம் பாலினத்தை ஆதரித்து வந்தவர்களின் கூட்டம் மிகுதி. இதை தவறு என்று சார்லி கிர்க் சுட்டிக்காட்டியதால் அவர் மீது திரளான ஜனங்கள் கோபம் கொண்டார்கள். மாத்திரமல்ல, வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண் புணர்ச்சியையும் பெண் புணர்ச்சியையும் பாவம் என்று கண்டித்தவர். இதனால் ஓரினச் சேர்க்கைக்கு ஆதரவு அளிக்கும் திரளான ஜனங்கள் அவர் மீது மிகுந்த கோபம் கொண்டனர். தேவ ஜனங்களை பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது என்று லேவியராகமம் 18:22 ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள். இதை கண்ட அநேக எதிராளிகளில் ஒருவன் சார்லி கிர்க்கை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டான். தன்னுடைய 31வது வயதில் இயேசுவுக்காக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். மிகவும் குறுகிய காலமே வாழ்ந்த அவர் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை உறுதியாக பிடித்து காலத்தை சரியாக பயன்படுத்தினார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து செல்லுகிறது. கிறிஸ்துவுக்காய் நீ செய்வது மாத்திரமே கடைசி வரை நிலை நிற்கும் என்றார் ஒரு ஊழியக்காரர். அதுபோல சார்லி கிர்க் சீக்கிரத்தில் இரத்த சாட்சியாக மரித்தாலும் அவர் இயேசுவுக்காய் நின்றது கடைசி வரைக்கும் நிற்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. கிறிஸ்துவை நேசிப்பவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமத்தை போன்றதுதான் என்றார் மற்றொரு ஊழியக்காரர். அதுபோலத்தான் சார்லி கிர்க் வந்த சோதனைகளை இயேசுவின் மீது வைத்த அன்பு நிமித்தம் எதிர்கொண்டு மேகம் போன்ற திரளான சாட்சிகளைப் போல அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செப்டம்பர் 10ஆம் தேதி 2025 பிரவேசித்தார். தேவ ஜனங்களை, சார்லி கிர்க் இரத்த சாட்சியாக மரித்தது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேசத்திலும் சுவிசேஷத்திற்கு தடை விதித்த தேசத்திலும் அல்ல, மாறாக உலகமே அறிந்த வண்ணம் கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவில் தான் அவர் கொல்லப்பட்டார். தீர்க்கதரிசி ஒருவனும் தன்னுடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து பாருங்கள். இயேசுவும் சிநேகிதன் வீட்டில் தான் அடிக்கப்பட்டார். இப்படி இயேசுவுக்காக தன்னுடைய சொந்த தேசத்தில் இரத்த சாட்சியாய் மரித்த சார்லி கிர்க்கை போல எந்த ஒரு சவால்களையும் சந்திக்க வருங்காலங்களில் பயப்படாமல் எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவியத்தை செம்மையாய் ஓடி முடித்திருக்கிறதையும் உமக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்ததையும் எங்களுக்கு முன்பாய் நிறுத்தியிருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்களுக்கு பாரமாய் என்னென்ன காரியங்கள் தோன்றுகிறதோ அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி நீர் எங்களுக்கென்று என்ன ஓட்டத்தை நியமித்திருக்கிறீரோ அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறின அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் செம்மையாய் ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.